இட்ஸ் அகஸ்டின். ஸோ என் தம்பி அபிஷேக் ராஜ். எதுக்கு இந்த vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அகஸ் ஹார்ட் சேனலில் நம்ம லாக் போட்டே ஒரு 3 to 4 months ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அவ்வளோ பெரிய சேனல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்னோட டே எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக, எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் குக் பண்ணுறோம், பிரியாணி குக் பண்ணுறோம். ஸோ அந்த குக்கிங் வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஹோப் யூ guys will enjoy it. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கடையின்னு ஓப்பன் பண்ணலைங்க, 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களா. நாங்கள் ரொம்ப சின்சியராக வந்து 9:45 வந்துட்டோம். வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம். ஹாய், நாங்கள் டிமார்ட் வந்துட்டோம். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்னும் கடைக்காரங்களே யாரும் வரல போல். இங்கே பாருங்கள், பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு. ஸோ நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிரியாணி செய்யலாம். ஏதோ சொல்கிறேன். வேணாம் ஒன்றும் இல்லை, போகலாம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். அது வேணா உண்மைதாங்க. இது ஒரு vlogன்ட்டு இதை வேறு நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். எங்களுக்கு டைம் போகலன்ட்டு கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது எல்லாரும் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இது என்ன பண்ணுறது, எல்லாம் நீ பண்ணுறது. ஈஃபண்டில் ஒன்று போடணும். போதும் நம்ம செய்கிற பிரியாணிக்கு கொஞ்சம் மட்டும் இருந்தால் போதும். எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இனிமேல் நேராக போயிட்டு என்ன வாங்கணும்? அம்மாட்ட திட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்தே ரொம்ப நேரம் பண்ணி வச்சுக்கோம். இங்கே டிராஃபிக்கா. ஓகே கைஸ், வீட்டில் சந்திக்கிறோம். சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு நாங்கள் தான் சமைக்கலான் இருந்தோம். பட் நாங்களாம் சமைச்சோன்னா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தென் பல பின் விளைவுகள் சந்திக்க வேண்டியது அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு எங்கள் அம்மா கைட் பண்ணுவாங்க. நான் வந்து சமைக்க போகிறேன். ஸோ எங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறது எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையானது அளவுலாம் நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ எப்படி அளவுன்னா, பூண்டு ஒரு கைப்பிடி தான். இப்போ நமக்கு அவங்கவுங்க கையில் எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து 2 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் செய்யலான் இருக்கோம். இப்போ எப்படின்னா, இதில் வந்து 2.5 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு அளவு வந்து 2.5 கைப்பிடி. அதே மாதிரி இப்போ இது எடுத்து வச்சுட்டு இது நம்ம தனியாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி இஞ்சி இது மாதிரி 2.5 கைப்பிடி. என் கைக்கு இப்படி பிடிச்சா எல்லாம் அவங்கவுங்க செய்கிறப்போ ஒவ்வொரு கைப்பிடி செய்யறது. நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் வந்து எப்படின்னா, வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் காரம் உள்ள மிளகா தான். அது கூட வந்து ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 பட்டை சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ காரத்துக்கு எப்படின்னா, இப்போ ஒரு 7 மிளகா இதில் எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா தாளிக்கிறதுக்கு. தக்காளி எப்படி அளவுனா, ஒரு கிலோவுக்கு வந்து 4 தக்காளி தான் நான் போட்டு எப்பவுமே செய்வேன். இன்றைக்கி வந்து இதில் ஒரு 10-11 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எப்படின்னா ஒரு 6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்க போகிறோம். அடுத்து தாளிக்கிறதுக்கு உண்டான ஸ்பைசஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு கொஞ்சம், பட்டை, ஏலக்காய். இப்போ நம்ம பிரியாணி ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டார் பூவு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு உண்டான நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அம்மா வந்து சூப்பராக பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்வாங்க. எங்கே வாங்க கற்றுக்கிட்டீங்க பாய் பிரியாணி? நீங்களாம் 2 பேரும் குழந்தை. நீ மட்டும் தான் இப்போ இருந்த கல்யாணம், நீ குழந்தை. அப்போ நம்ம வந்து பரமத்தில் குடியிருந்தோம் இல்லையா, அந்த முஸ்லீம் ஸ்ட்ரீட்டில் நம்ம குடியிருந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு செய்யவே தெரியாது. தக்காளி 2 போடுவேன், வெங்காயம் 2 போடுவேன், இன்னும் வதக்குவேன். ஆனால் சத்தியமாக நல்லாவே இருக்காது, வாயில் வைக்கிற மாதிரி இருக்காது. அப்போ தான் நம்ம பரமத்திகள் நல்லா டேங்கியோன்னு தெரியல சைட்லாம் சொல்லிட்டு அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, நாங்கள் இப்படிதான்ப்பா செய்வோம் பிரியாணினா. இப்போ நம்ம பூண்டெல்லாம் வந்து ஆய வேற மாதிரி செய்வாங்கல்ல,
பூண்டு இஞ்சியெல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைப்பாங்க. அரைச்சிட்டு அவங்க மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அக்கா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, பூண்டு நம்ம எவ்வளோ செய்கிறோமோ இப்படி ஒவ்வொரு கைப்பிடி, இப்போ நீ செஞ்சினாலும் இப்போ பார்த்து பழகிட்டீங்கன்னா கைப்பிடிக்கலாம் நிறைய வரும். இல்லை அது எப்படின்னா அவங்கவுங்க கைப்பிடிக்கு இப்படி பிடிச்சோம்னா இப்படி எடுத்தோம்னா நல்லா அடக்கமா ஒரு இதுதான் 1 கிலோக்கு அளவே உனக்கு. அப்படிதான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குதா இல்லையா? சூப்பரா இருக்கும். அதே மாதிரிதான். அப்புறம் அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த இஞ்சியில இந்த வரமிளகா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பட்டை கிராம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சுக்கணும். இதை நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு எடுத்துரும். அதனால இப்படி எல்லாம் போட்டு இதை மட்டும் தனியா அரைச்சு எடுத்துக்கணும். இஞ்சி வரமிளகா பட்டை கிராம்பு கொஞ்சமா இதை மட்டும் தனியா அரைச்சிட்டு செய்யணும்னாங்க. இப்ப நம்ம போய் அரைக்க போறோம். அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறப்ப நான் சொல்றேன், நீதான் நீ செய்யற. சரியா? ஓகே. சமையல் செய்கிறது கூட பெருசுல போல, இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, இந்த சாந்து அரைக்கிறது, இதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த விமன்ஸ். நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலுமே நீங்கள் அந்த ஒரு வேலையாகவே இருக்கீங்க. உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பயங்கர கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க என் தம்பிலாம் கொஞ்சம் கதறிட்டு இருக்கிறான். அப்படிங்க மூஞ்ச கட்டு கதறுன்னு கதறிட்டு இருக்கிறான் வெங்காயம் வெட்டுறதுட்டு. ஆனால் நிஜமாக விமன்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே கிரேட் தான். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிட்டோம். தக்காளியில் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். பச்சை மிளகா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம போயிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. அபி அகஸ்டின் கூட பரவாயில்ல. அபி உனக்கு எப்படி பத்ததுன்னு தெரியும். இப்போ புரியுதா? இதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அபி நான் நான் பண்றேன். இல்லை இப்போ பிரியாணி செய்யணும்னா அடுப்பு முக்கியம் இல்லமோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். 3 குச்சி வச்சு பார்த்தீங்க. அறிவாளி எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. என்னடா பட்டாசு பாகிஸ்தான்கார பதனோட கொடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி போட போறீங்க. ஆல்ரெடி மூஞ்சி கடிக்குது. வெரி குட். காலிக்கு இது புடிச்சுக்குங்க. சின்னதா கட் பண்ணணும். இவ்வளவு எல்லாமே ஊத்திடணுமா? எல்லாம் இல்ல, கொஞ்சம் மட்டும் ஊத்திட்டு இதெல்லாம் வேலை பார்த்துட்டு மாம் பார்த்து சொல்லணும். போதும். என்ன காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுருங்க. சரியா? ஓடிடுறது என்னக்குன்னா காயில இப்போ பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க. இது நல்லா பொன்னிறமா வர வரையிலும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்க போறோம். ஒரு நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு மூக்கு ஃபுல்லா தண்ணி வந்துடுவான். முடியல டெய்லி செய்யணும். அகத்தி என்ன ரெடி பண்ணுவான். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா போட்டு கலந்துடும். கிளறணும். நல்லா கிளறி நல்ல ஸ்மெல் வரப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வேகிறப்ப அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரிக்கணும். சோப்படுங்க. சோப்பா பாவம்
லாபம் வரும் கோழிலாம். சாப்பிடுறது எப்படி இருக்குது? தண்ணி இல்லாம நல்லா நம்ம நார்மலா ஒரு படி அரிசிக்கு நம்ம 2 படி தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? ஆனா பாசுமதி ரைஸ்க்கு வந்து ஒரு படி அரிசிக்கு வந்து நம்ம இதுல வந்து 1.5 தான் ஊற்றணும், அரைப்படி கம்மியா ஊற்றணும். அப்படி பண்ணணும்னா பாசுமதி ரைஸ் வந்து உடையாம நீட்டா வரும். தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம அரிசி கரெக்டாக போடணும். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு போடணும். தம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சூப்பர். வெரி குட். நினைச்ச மாதிரி அவுட்புட் வந்துருச்சு. சூப்பர். இருந்துச்சா? அதேதான். தண்ணி நம்ம கரெக்டா அளவு ஊத்திருக்கோம். சாதம் எடுத்து காட்டுறேன். ஓகே, நல்லா வெந்திருக்கு சாதம். நம்ம 1 hour ஊற வச்சோம் இல்லையா? அரிசியை உடையாம நல்லா வெந்திருக்கு ரைஸ். மிஷன் சக்சஸ்ஃபுல். எல்லாரும் சாப்பிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணும். இப்ப சாப்பிட்டு மறுபடியும் வாங்கி சாப்பிடுறீங்க. நல்லா இருந்து உசுரோட ரியாக்ஷன் கொடுப்பாங்க. டென்ஷன். நெக்ஸ்ட் முட்டை கிரேவி. முட்டை கிரேவி எங்க பாட்டி செஞ்சாங்க. எங்க அம்மாவும் நானும் பிரியாணி செஞ்சோம். எங்க பாட்டி பையன் எவ்வளவு கியூட்டா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நானு நீ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த. ஓகேவா? ஓகே. அடுத்து தயிர் பத்தி யார் செஞ்சா? நான் தான் வந்து கஷ்டப்பட்டு கடையில வந்து தயிர் வாங்கிட்டு வந்து சரி, ஜபத்தோட சாப்பிடலாமா? ஆமா, ஜபத்தோட தைரியமா சாப்பிடலாம். நல்லா இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க தான் சொன்னீங்க நல்லா இருக்குது. ஏதோ கட்டி போட்டு சோயா சொல்ல முடியாது. நார்மலா பேசுங்க. நல்லா நார்மலா பேசு. ஸ்ரீன் மாதிரி தொடக்கூடாது. நல்லா நார்மலா எப்பவும் போல. நல்லா இருக்குது அரிசினே. நல்லா இருக்குது அரிசினே. நீங்க வைக்கான சாப்பாடு நல்லா இருக்குது. வெரி குட். இப்போ வந்து கீழே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ல இப்படி பாட்டி துன்புறுத்தி சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கும்போது சமைச்சதை நாங்கள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல்
எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா க்ளோரி அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு நாங்கள் போயிட்டு கொடுத்துட்டு அவள்கிட்ட நாங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். செம்ம ஃபன்னாக தான் இருக்கும் போது வாங்க அவட்ட போய் ரிவ்யூ கேட்போம். எந்திரி ஒரு அவனுக்கு இருப்பா நல்லா இருக்கும். ஹாய் ஜெஃப்ரி சார். ஹாய். வெளுத்து போடுவோம் வெளுத்து ஒன்று. நீ வெளுத்து போடுவியா? டேய் இங்க பாடுறா ஜெஃப்ரி. வெரி குட் பாய். அவ்வளோதான் உனக்கு டைம். ஜெஃப்ரி இங்க பாரு என்ன பண்ற? மாமா கொடு ஜெஃப்ரி, மாமா கொடு. வெரி குட் பாய். தூக்கி போட்டுருமா அதுல. வெரி குட். இந்தா என் குறியும் பயம் பண்றான். அவங்க ஒரு விளையாட்டுல போட்டு திரும்ப எடுத்து அங்க அத்தனை டாய்ஸ் இருக்கானா அது எதுவுமே பேம்பர்ஸ் இங்க வாடா. ஜெஃப்ரி இங்க வா. ஜெஃப்ரி இங்க வா. இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தாட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு வேளை என்ன எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டாக நீங்கள் பார்த்துட்டு இருந்துருக்கலாம், இல்லை உங்களோட சோலில் ஏதாச்சும் ஒரு டயர்ட்னஸ்க்கு காணப்படலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தீங்கன்னா டோன்ட் வரி. நீங்கள் ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி. ஜீசஸ் இஸ் தேர் ஃபார் யூ. ஸோ ஜீசஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹீ இஸ் த கம்ஃபர்டர். ஸோ அவர் உங்களோட எல்லா தேவைகளையும் சந்திச்சு உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா வரினஸையும் அவர் மாற்றி உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை தருவார். ஸோ ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.